எல்லோருக்கும் வணக்கம். சபாஸ் ஜப்பான் குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் 1 கோடி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல 4 லட்சம் சேர்த்திட்டாரு. பாருங்க, மார்க்கெட் ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை மே மாசம். ஆனா அப்ப கூட அவருடைய போர்ட்போலியோ லாஸுக்கு போகல. இப்போதைக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்காரு. இந்த சமயத்துல எப்ப நம்ம லாபத்தை புக் பண்ணணும், எப்ப நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே போகணும், ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். மார்க்கெட் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் இப்படி கீழே இறங்குற மாதிரி காட்டுறான், உடனே நம்ம மனசுல என்ன தோணுது, ஒருவேளை இறங்கிருமோ அப்படின்ட்டு. அப்படி வெளியே வர்ற மாதிரி இருந்தா 2% அப்படின்றது டு ஒரு 5% வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றாங்க. இன்ட்ராடேவா இருந்ததுன்னா 2% அப்படின்றாங்க. அப்ப டெலிவரினா 5% மேல. இப்போ உங்ககிட்ட 4 லட்ச ரூபா இருக்கு, 50,000 ரூபாயா ஒரு 8 கம்பெனி வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப 50,000த்துல ஒரு 5% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,500 ரூபா. 2,500 ரூபா கீழே இறங்குற மாதிரி இருந்தா அதுல இருந்து வெளியே வர்றது ஒரு உத்தேசமான நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இடியே ஆனாலும் தாங்கிக் கொள்ளதான் வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்க லாங் டேர்முக்கு எடுத்துட்டீங்கன்னா அங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்றது கிடையாது. லாங் டேர்ம்ல நீங்க ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்துட்டீங்க, அந்த நல்ல ஸ்டாக் தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா ஸ்டாக் பிரைஸ் கீழே போகுதுன்னா மறுபடியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு ஏதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கா அப்பதான் நீங்க அக்குமுலேஷனை நிறுத்திட்டு அதை விட்டு வெளியே வர பார்க்கணும். நண்பர்களே, ஒரு அருமையான வெப்சைட் இருக்கு, சார்ட்டிங்க் அப்படின்னு ஒரு வெப்சைட். அதில் நம்ம நிறைய குயரி எழுதிக்கலாம். இப்போ ஒரு நண்பர் கேட்கிறார், இந்த மாதிரி அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கும் சில பங்குகளை கூறவும் அப்படின்னா மிக எளிமையா நம்ம போய் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி டிவிடெண்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டு, ஒரு 4% மேல ஈல்டு இருக்கிற மாதிரி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சில கொயரி எழுதிக்கலாம். அதுல அடிஷனலா நம்ம மார்க்கெட் கேபிட்டல் 5,000க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட எழுதிக்கலாம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு ரிசல்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 கம்பெனி தான் மொத்த ரிசல்ட்டே வருது. நம்ம இந்த மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி இன்னுமே ஸ்கிரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல கூட நம்ம போய் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 4% மேல இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போட்டோம்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 8 ஷேர் இருக்கு. இதுல நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய தெரிஞ்சிருந்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12% பக்கம் ஒரு வருஷத்துல சம்பாரிச்சு தரான். அப்ப அதெல்லாம் இதுல மிஸ்ஸிங். அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டாப் 5 ஷேர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் வரும். ஸோ வேற வழி இல்லை, வேதாந்தா தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிறான். நான் ஒரு ட்ரெண்டிங் கிளி அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்கிறான். அதே சமயத்தில் டிவிடெண்ட் ஈல்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அது 2வதா இருக்கணும். கோல் இந்தியா 3, ஜிஎஸ்எஃப்சி, ஜிஎன்எஃப்சி, ஓஎன்ஜிசி அப்படின்ற மாதிரி வரிசையா அதுக்கு அடுத்தடுத்த பங்குகளாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம ஸ்கிரீனர்ல போய் மிக அழகா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த எஃப்ஐஎஸ் ஃபாரினர்ஸ் ஒரு 5% மேல ஹோல்டிங் வச்சிருக்கணும். அதே மாதிரி டிஐஸ் 5% ஹோல்டிங் மேல வச்சிருக்கணும். 100 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வா. அதே மாதிரி நம்ம மைக்ரோ கேப் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 10,000க்கு மேல எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா மிக அழகா அது என்ன பண்ணுது, ஒரு 9 ஸ்டாக்ஸ் பாருங்க, மொத்தம் 7,000 ஸ்டாக்ஸ் இருக்கு. இவர் கேட்கிற கண்டிஷன்ல நம்மளுக்கு மொத்தமே 9 ஸ்டாக்ஸா இருக்கு. அப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்டாக் இறங்கினாலும் திரும்பி ஏறக்கூடிய சக்தி. இந்த எஸ் பேங்க் இருக்கு, கீழே இறங்குச்சு, மேல ஏறத்தான் செஞ்சா. இப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர் 76 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு இருந்தாலும் மறுபடியும் ஒரு நாள் 100 ரூபாய் தொடத்தான் போறான். ஏன்னா இதுல எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இப்ப நாம போயிட்டு இதுல எடுத்து பாக்குறோம். சோ ஃபண்டமெண்டலாவும் ஒரு டேட்டா பார்த்துட்டோம், அதே மாதிரி நாம ஒரு டெக்னிக்கலாவும் பாக்குறோம். அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கான். ஏற்கனவே இந்த 76 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் போனவன் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அப்ப மறுபடியும் 76 ரூபாயிலிருந்து மார்க்கெட் ஓரளவுக்கு திரும்பிடுச்சுன்னா 85 வரலாம், 100 ரூபாயும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு தான். ஒரு நண்பர் டாடா ஸ்டீல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அது உங்க வாயால சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் வாயால சொல்லணும்னா அது 3 ரூபாய் 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்குது. ஜூலை 21ஆம் தேதி அந்த ஸ்டாக் உங்க பேர்ல இருந்ததுன்னா இந்த 3 ரூபாய் 60 பைசா அப்படின்ற டிவிடெண்ட் உங்களுக்கு உண்டு. ஐடிசி அப்படின்ற ஒரு ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரெக்கார்ட் டேட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப மண்டே அன்னைக்கு வாங்கினா அது டிவிடெண்ட் எலிஜிபிலிட்டினா நம்ம டிவிடெண்ட் எலிஜிபிலிட்டி தான். ஏன்னா ஜூன் 3 அப்படின்ற தேதியில் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்க, T+1 days அப்படின்ற ஜூன் 4ல அந்த ஷேர் நம்மளுடைய ரெக்கார்ட் டேட்ல அந்த நம்ம பேர்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கும். நம்ம வாங்கியிருந்தோம்னா அப்ப நம்ம டிவிடெண்டுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தூரியில ஒரு பெரிய மரத்துல ஒரு ஊஞ்சலை கட்டி விட்டா என்ன ஆகும், அது ஃப்ரண்ட் பேக் நகர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் இல்லையா.
அதே மாதிரி தான் இந்த டிவிடெண்ட் அப்படின்ற ஸ்டாக் வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற சமயத்தில் அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மேலே ஏறும், அப்புறம் அந்த டிவிடெண்ட் ஏற்கனவே வாங்கினதும் உங்களுக்கு லாபம் தான், மறுபடியும் ஸ்டாக் ஏவரேஜ் பண்ணதும் லாபம் தான், அப்புறம் மறுபடியும் டிவிடெண்ட் கொடுத்தோன்னா டிவிடெண்டுக்காக அட்ஜஸ்ட் ஆகி மறுபடியும் கீழே போகும், அப்புறம் அப்படியே மேலே வரும், கடைசியில் நெட்டுக்கு பார்த்தா மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே கான்செப்ட் என்னன்னா, நம்ம இட்டு இருக்கிற பணத்துக்கு முதல்ல கொஞ்சம் வாங்கணும், அப்புறம் கீழே இது இறங்குச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் வாங்கணும், நல்லா மேலே போச்சுன்னா இருக்கிறது பூரா லாபத்தை விற்கணும், ஒருவேளை மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஸோ நம்ம கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா மறுபடியும் நம்ம கிட்ட பல்காக அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பல்க் அமௌண்ட்டை போடலாம். இல்லை இது ஒன் டைம் மணி, இதுக்கப்புறம் எங்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னா 5 லட்ச ரூபாய் நம்ம பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இறக்கணும்னா கொஞ்சம் பெட்டராக நம்ம எஃபிஷியண்டாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பயப்பட தேவையில்லை. இல்லை நான் ஒன் டைமாக தான் போடணும், எங்கிட்ட இவ்வளோ தான் பணம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னாக்கா அவன் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் அவன் மேனேஜ் பண்ணிக்குவான், நம்ம திரும்ப அதில் பணம் போட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட் 1000 பாயிண்ட் இறங்குதுன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு தான் அதில் வந்து கொஞ்சம் லாஸ் வரும், ஏன்னா லாஸ் அவன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு ரிஸ்க்கை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாது, அந்த சமயத்தில் நம்ம வந்து 5 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி வச்சிருப்போம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ பல்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி கொஞ்சம் கொஞ்சமா போடுறது எதுக்கு, ஒரு பெரிய லம்சமா உருவாக்கி விட்டுட்டு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாக்குறதுக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லம்சமா இருக்கு, ஒரே தடவையில் பணம் போட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுறதா பெஸ்ட். அடடா விப்ரோல எது நல்ல நியூஸ் இல்லையேங்க, அதுல ஒரு பேட் நியூஸ் தான் இருக்கு. சென்செக்ஸ் விட்டு அதை எடுத்துட்டு போறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ அதுல நல்ல நியூஸ் அப்படின்றது இப்போதைக்கு இல்லை. ஏங்க சென்செக்ஸ்ல இருந்து யூபிஎல்னு ஒரு ஷேர் வெளியே எடுத்தாங்க, அது என்ன கும்பாப்பாடி, அதுக்கு என்ன இதா ஸ்டாக் மார்க்கெட் விட்டாவே வெளியே போயிடுச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் அவன் பாட்டு கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்தான். ஸோ விப்ரோ அப்படின்ற ஷேர் வந்து இண்டெக்ஸ்ல இருந்தா தான் ஏறணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஒரு இண்டெக்ஸ் தான். தெய்வமே நீங்க சொல்றது மிகச்சரி, தெய்வமே மிகச்சரி. அதாவது நம்ம போர்ட்போலியோல நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்மளுக்கு எல்லாத்தையும் ஏவரேஜ் பண்ற காசு இருக்காது. ஒரு நண்பர் 52 ஷேர் அவருடைய போர்ட்போலியோல வச்சிருக்காரு, ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்ப எப்படா ஏவரேஜ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஷேர் 40% பக்கம் இறங்கினா ஏவரேஜ் பண்ணலாம். அதை விட பெஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 20, 40, 60, 80 இதுல வந்து மோஸ்ட்லி ஒரு 60, 80 இடத்துல நீங்க ஏவரேஜ் பண்ணீங்கன்னா கூடிய விரைவிலே அவன் திரும்பி ஒரு 30, 40% லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஏவரேஜ் அப்படிதான் பண்ணணும். சூப்பரா சொல்றாருங்க ஒரு நண்பர். மணப்புரம் அப்படின்ற ஷேர் வந்து கரெக்டா எப்படி எக்ஸாக்டா கேட்ச் பண்றாரு பாருங்க. 200 CMA கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, பீரிஸா இருக்கே, அவன் கும்பா பாடிடுவானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மணப்புரம் 2022க்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த 200 days மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணும் பொழுது அவன் மேலே ஏறி தான் வந்திருக்கான். இந்த முறை அப்படி பண்ணுவானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி ஏறுற மாதிரி இருந்தா 200 ரூபா 170 ரூபாயில இருந்து ஒரு 30 ரூபா பக்கம் லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒருவேளை கீழே வந்துட்டா அப்படின்னா அவர் நம்ம நண்பர் சொல்ற மாதிரி பீரிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ஒரு 125 பக்கத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடாடா நம்ம இப்பதான் ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5%, அப்ப 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் மார்க்கெட் இறங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா 5% கீழே இறங்கிட்டா வெளியே வந்துடுறது மேபி உத்தமம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஒரு நண்பர் 20% ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காரு. பட் அந்த 20%மே லாஸ் ஆகி, பட் பரவாயில்ல 1 லட்ச ரூபாய்க்கு அவர்கிட்ட இன்னும் 80,000 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு 20,000 ரூபாய் நஷ்டம். அப்ப இது கைக்கு அடக்கமான நஷ்டம் தான். இது வந்து மேபி மறுபடியும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரு ஓரளவுக்கு அறுதி பெரும்பான்மையா வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பணத்தை போட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான நிலையில தான் இருக்காரு. இவருக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா 1 லட்ச ரூபாயில 20,000 ரூபாய் லாஸ் இருக்கும் போதே விவரமா வெளியே வந்துட்டாரு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 80,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாமையா போயிடும். ஆமாங்க, நான் அந்த நியூஸ் பார்த்தேன். 0 தான் நம்ம எதுவும் ஓப்பன் பொசிஷன் வைக்கல அப்படின்னா நம்ம சனி ஞாயிறு கூட, ஏன்னா நிறைய இடங்கள் என்ன பண்ணுவாங்க, சனி ஞாயிறுல எங்களுக்கு ஒர்க்கிங் டே கிடையாதுங்க, நாங்கள் அன்னைக்கு ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் சில பேர் வெள்ளிக்கிழமை பே அவுட் கேட்டாலும் அது அடுத்த வாரம் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 0 தான் உண்மையிலேயே சூப்பர். அவங்க வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சனி ஞாயிறுல உங்ககிட்ட எந்த பொசிஷன் இல்லை, லெஜரில் சும்மா பணம் கிடக்கு அப்படின்னா நீங்கள் அதை பே அவுட் போட்டு எடுத்துக்கலான்னு இருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள். அச்சோ இங்க பாருங்க, ஒரு நண்பர் முத்தான கம்பெனிகள் தான் வாங்கியிருக்காரு. டாடா ஸ்டீல், மணப்புரம், கர்நாடகா பேங்க், டாடா மோட்டர். ஆனா எல்லாமே பாவம் கும்பா பாடி படுத்து கிடக்கு.
இந்த சமயத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து அஜந்தா ஃபார்மா எப்படி அப்ளை பண்ணுறது க்ரோ ஆப்பில் கேட்குறாரு. இந்த சமயத்தில் தான் ஜீரோ தான் சூப்பர்னு நான் சொல்ல வரேன். அவங்களுடைய பேக் ஆஃபீஸில் போய் 2-3 கிளிக்லேயே நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பைபேக்கு அப்ளை பண்ணுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஏஞ்சலில் கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க இந்த அஜந்தா ஃபார்மா ஒரு ஷேர் நான் வச்சுருக்கேன், அதை நான் அப்ளை பண்ணது எப்படி பைபேக் அப்படின்னு கேட்டாக்கா, சார் உங்களுக்கு இமெயில் வரும், அதில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலிமா அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ உங்கள் பேரில் நாங்கள் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல் ஒன்ல பண்ணுறேன். ஸோ க்ரோ ஆப்பில் எனக்கு எப்படின்னு தெரியல, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஒன்றா அவங்களுடைய பேக் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த இமெயில் ஏதாவது லிங்க் ஆகவோ அல்லது புரோக்கர் மூலியமாவோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பர்களே, இந்த பண்ணாரியம்மன் ஸ்பின்னிங் மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸை விட, அதாவது புக் வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறார். நம்மளுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்காது. புக் வேல்யூ 41 ரூபா இருக்கிற மாதிரி காட்டுறான். அப்படி பார்த்தா ஸ்டாக் பி டீட்டெயிலுக்கான பிஜி ரேஷியோக்கான நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி தகுதியா இல்லையா அப்படின்ற ப்ரீஎண்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்த்தணும். கடைசி 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ லாஸ் மேக்கிங் இருந்தா அவனை ஒரு கும்பிட்டு போயிடுறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரும், ஆனா அங்க ஒன்றும் விஷயம் இருக்காது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால சும்மா மேலே கீழே ஏற்றி இறக்கிட்டு கடைசியில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கேயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாப்புல, ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாப்புல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் 2 நாள் தான் பொறுமையாக இருப்பேன். அந்த 2 நாள் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஆனால் 300 சீட்டுக்கு மேலே வாங்கிருச்சு ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ட்டா நான் கண்டிப்பாக யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் நான் பார்ப்பேன். ஏற்கனவே என்னுடைய 1 கோடி பயணத்தில் நான்லாம் 10 தாண்டிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் வந்து ஆல்மோஸ்ட் 4 தாண்டிட்டாரு. நீங்கள் எவ்வளோ தாண்டி இருக்கீங்க அப்படின்றது தெரியல. ஸோ நான் வந்து மறுபடியும் இன்னொரு 4-5 வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு 2-3 ரூபாய் இறக்கி விட தான் செய்வேன். இந்த டப்பாரியா டூல்லாம் வாங்க முடியாதுங்க. அவங்க பாட்டுக்கு டிவிடெண்ட் அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம போய் அந்த ஸ்டாக் எல்லாம் வாங்க முடியாது. விற்கிறதுக்கு யாராவது இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். நண்பர்களே, எலெக்ஷன் ரிசல்ட் சமயத்தில் ஒரு நண்பர் சொல்றாரு, ரிலையன்ஸு, டிவிஎஸ் குரூப், டாடா குரூப், அதானி குரூப் எல்லாமே ஃபோக்கஸில் வருது அப்படின்றாப்புல. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒன்றா நிஃப்டி 50 இண்டெக்ஸு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மிட் கேப்பு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் கொண்டே நான் போட்டு விட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த 5 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் ஒரு 5 லட்ச ரூபா போடுறது அடுத்த 5 வருஷத்துல அது ஒரு 10 லட்ச ரூபா மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் கொண்டே போடுறதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நஷ்டம் அப்படின்றத அவங்க பண்ணவே இல்லை. நீங்கள் P&L எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் நஷ்டமே பண்ணல. ஆனால் இந்த குவார்ட்டரில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக காமிச்சிருக்கான். அப்போ மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக கம்பெனியாக காமிக்காத வரைக்கும் இதை மேற்கொண்டு ஏவரேஜ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உசிதமானது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹை குவான்டிட்டி இதுலாம் ஒரு 10,000 குவான்டிட்டி 5,000 குவான்டிட்டி வச்சா இதெல்லாம் டெய்லி விற்று வாங்குறதா நல்லது. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கும்பா பாடி விட்டு போயிடுவான். நண்பர்களே, ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் பாருங்க. எஸ்ஐபிக்கு நாங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். நம்ம பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அதில் இப்படி ஏறுமுகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணால் ஏதாவது ஒரு டைமில் வந்து வெடிச்சு செதறி நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது கொடுக்குறான். இது ஃபெயிலியர் ஆனால் கூட மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல்லிங்காகவே மேலே வந்துட்டு தான் கீழே இறங்குறான். அப்போ இப்படி ஒரு ஷேர் ஒருத்தர் சூஸ் பண்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் கூட சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு 2,40,000 ரூபாய் இருக்கு, நான் என்ன பண்றேன், ஒரு 4 ஷேரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், 6 மாசத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஷேர்லையும் நான் 10,000 நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. என்னுடைய கருத்து என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய பங்குகளில் எஸ்ஐபி போட்டோம்னா ஏதாவது ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு வருமானத்தை நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.